வேதிகைகள்ல நடந்த நாளுக்கு பிறகு தோட்டம் அமைதியா இருந்தது. காயின் இன்னும் தனியாக இருந்தார். ஆனா தன் மனதில் இருந்த உண்மையிலிருந்து அவர் மறைய முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை கர்த்தராகிய தேவன் காயினிடம் பேச வந்தார். நாம் தவறான முடிவுகளை எடுத்தாலும் கூட தேவன் எப்போது நம்மை தேடி நம்மை வீடு திரும்ப அழைக்கிறார். தேவன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார். அவர் அழைத்தார், காயின், உன் சகோதரன் அபேல் எங்கே? அந்த வார்த்தைகள் அமைதியான மரங்கள்ல ஒலித்தன. ஆனா நேர்மையாக இருந்து உண்மையை சொல்லுவதற்கு பதிலாக காயின் தன் செய்ததை மறைக்க முயற்சித்தார். தான் ஒரு தவறு செய்ததை ஒப்புக்கொள்ள அவர் விரும்பவில்லை. காயின் இன்று வரை மக்கள் நினைவில் வைத்திருக்கும் வார்த்தைகளுடன் பதிலளித்தார். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் என் சகோதரனை கவனிக்க வேண்டியவனா? ஆனா காயின் தேவனிடமிருந்து மறைய முடியற. கர்த்தராகிய தேவன் நடந்த அனைத்தையும் அறிந்திருந்தார். அபேல் எங்கே என்றும் காயின் என்ன செய்தார் என்றும் அவருக்கு தெளிவாக தெரிந்தது. தேவனுடைய இருதயம் மிகவும் சோகமாயிருந்தது. இருவரையும் அவர் மிகவும் நேசித்தார். ஆனா காயின் அன்பும் உண்மையும் விட கோபத்தையும் பொய்யையும் தேர்ந்தெடுத்ததை பார்த்து அவருக்கு மிகவும் வலித்தது. தன் தவறான தேர்வுகளுக்காக காயின் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நாம் எடுக்கும் தேர்வுகள் எப்போதும் முக்கியமானவை. அவை எப்போதும் நம் வாழ்க்கையையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். தேவன் காயினிடம் அவன் தன் வீடும் அவன் நேசித்த வயல்களும் விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார். அவன் தூரத்திலுள்ள புதிய நாட்டுக்கு அலைந்து செல்ல வேண்டியிருந்தது. அது ஒரு கடினமான பயணம். காயின் தூரமா அலைந்து அமைதியும் நேர்மையும் இல்லாம வாழ்வது மிகவும் தனிமையான பாதை என்பதை உணர்ந்தான். அவனுடைய பெற்றோர் ஆதாம் மற்றும் ஏவாளும் மிகவும் சோகமா இருந்தாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத கோபத்தின் ஒரு தருணத்தா அவர்களது குடும்பம் என்றென்றும் மாறிவிட்டது. குழந்தைங்களை, நாம் தவறு செய்தால் அதை பற்றி நேர்மையாக இருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம். உண்மையை ஒப்புக்கொள்வதுதான் விஷயங்களை சரி செய்யும் முதல் படி. நாம் பொறாமையோ அல்லது வருத்தமோ கொண்டிருந்தாலும் கூட நம் கோபத்தை கட்டுப்படுத்தவும் மற்றவர்களை நேசிக்கவும் தேவனை எப்போதும் உதறி கேட்கலாம். அவர் எப்பவும் உதவ தயாராகவே இருக்கிறார். காயின் வெளியேற வேண்டியிருந்தாலும் கூட தேவன் அவனை இன்னும் கவனிச்சார். அவன் அலைஞ்சு தெரிந்த போது அவனை பாதுகாக்க தேவன் காயினுக்கு ஒரு சிறப்பு குறியீட்டையும் கொடுத்தார். தேவன் எப்போதும் நம்மை நேசிப்பதை நிறுத்துவதில்லை. காயின் மற்றும் ஆபேல் கதையா ஒவ்வொரு நாளும் நாம் அன்பும் நேர்மையும் கனிவும் தேர்வு செய்யும் வாய்ப்பு என்பதை நினைவூட்டுகிறது. இந்த பயணத்துல நீங்க பங்கேற்றதற்கு நன்றி. எப்போது சரியானதை தேர்வு செய்யுங்க. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இப்போதைக்கு விட தருகிறேன். காயின் மற்றும் ஆபேலுடன் நம் பயணம் முடிவடைகையில் ஒரு நிமிடம் பின்வாங்கி பார்ப்போம். அவர்களின் கதை நமக்கு வாழ்வில மிகவும் முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். தேவன் நம் இதயத்தை பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதையே அல்லாம ஏன் செய்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறார். பாடம், எப்போதும் உங்க சிறந்ததை தேவனுக்கு கொடுங்க. ஆபேல் தன் மந்தையிலிருந்து மிகச் சிறந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தது நினைவிருக்கிறதா?
அவர் அதை அன்புடன் செய்தார். நீங்கள் வீட்டில் உதவுகிறீர்களா அல்லது பள்ளியில் உங்கள் சிறந்ததை செய்கிறீர்களா? அதை மகிழ்ச்சியான மனதுடன் செய்தால் நீங்கள் உங்கள் சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். 2வது பாடம், பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். பொறாமை என்பது நம் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க முடியாம செய்ய ஒரு இருண்ட மேகம் போல் உள்ளது. மற்றவர்கள் வெற்றி பெறும்போது வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்களுக்கு மகிழ்ச்சி அடையலாம். பிறரு கொண்டாடுவது நம் இதயத்தை மேலும் எழுகுவாகவும் மகிழ்ச்சியுடனும் ஆக்குகிறது. 3வது பாடம், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நல்ல முடிவுகளை எடுங்கள். காயினுக்கு தேவன் அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் அவை அவனை பிரச்சனையில் இழுத்துச் செல்லும் என்று எச்சரித்தார். நமக்கு கோபம் வரும்போது நாமே நின்று ஒரு மூச்சு இழுத்து தேவனிடம் உதவி கேட்கலாம். நல்ல முடிவு எடுப்பது அனைவருக்கும் அமைதியை தருகிறது. நாம் தவறு செய்தாலும் கூட தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் காயினை பாதுகாத்தது போலவே நம்மையும் சரியான பாதைக்கு வழிநடத்த எப்போதும் இருக்கிறார். முடிவுகளுக்கு விளைவுகள் இருக்கின்றன, ஆனா நாம் நேர்மையாகவும் மீண்டும் முயற்சிக்கு தயாராகவும் இருந்தால் தேவனுடைய இரக்கம் எப்போதும் கிடைக்கும். நேர்மை மிகவும் முக்கியமானது. இந்த பாடங்களை பின்பற்றுவதா நீ உலகில் ஒரு ஒளியாக இருக்க முடியும். நாம் தினமும் அனுபவிக்கும் தேவனுடைய அன்பும் கருணையும் நீயும் மற்றவர்களுக்கு காட்ட முடியும். இந்த அழகான உலகம் அதிசயங்களால நிரம்பியுள்ளது. உன்னுடைய பயணம் இப்போதுதான் துவங்குகிறது. நீ வளரும் போது இந்த பாடங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நினைவில் வை, உன் சிறந்ததை கொடு, மற்றவர்களை நேசி, அமைதியை தேர்ந்தெடு. தேவன் உன்னை மிகுந்த அன்புடன் கவனிச்சு வரார். காயின் மற்றும் ஆபேல் கதைக்கு எங்களுடன் சேர்ந்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கற்றுக்கொண்டதில் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நினைவில் வைங்க பிள்ளைகளே, தேவன் நம் இதயத்தை பார்க்கிறார். அவர் உங்களை நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக நேசிக்கிறார். எஸ் கிங்டம் கிட்ஸ் நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த கதைக்காக உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். மறக்காம லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த முறையில சந்திப்போம். பிரியாகலை